Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் பொட்டுக்கடலை லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பவுலில் ஒரு 1/2 கப்பு கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த கீயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் பீட்டர் வச்சும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கி கன்சிஸ்டன்சியில் இந்த கீ சேஞ்ச் ஆகும். நம்ம கீ எடுக்கும்போது நல்ல எல்லோயிஷ் கலரில் இருந்திருக்கும். இப்போது நல்லா பீட் பண்ணி முடிக்கும்போது பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு கூட பவுடர் சுகர் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 3/4 கப்பு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதே நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க நீங்கள் ஹேண்ட் பீட்டர் வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். இதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த டைம் பாருங்கள் எவ்வளவு க்ரீமியாக இருக்குது. ஸோ இந்த டைம் நம்ம இனி பொட்டுக்கடலையோட பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப்பு பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் பொட்டுக்கடலை. நீங்கள் இதை வறுக்கிறதுக்கு தேவையில்லை, அப்படியே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு அரிப்பில் வச்சு அரித்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ மணத்துக்காக நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன். இவ்வளவு தான். நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கையால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க வேண்டியது தான். ஈஸியாக நம்மளோட பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட். உங்களோட பசங்களோட டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்வீட் வைக்கிறதுக்காக இதை சட்டுன்னு காலையில் செஞ்சு வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் இல்லாத நேரம், ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போதெல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீடுகளில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.